அம்மா இந்த அபி முடியை வெட்டி விடுங்கம்மா. ஆமாம், நல்லா வெட்டி விடுவாங்க. நீ வேணா உன் முடியை வெட்டு. எம்மா முகத்தில் வந்து விழுகுதுமா. இவளுக்கு மொட்டை அடிச்சு விடுங்கம்மா. நீ எடுத்துக்கோ. எம்மா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அபிக்கு நல்லா மொத்து கொடுக்கலாமா? எதுக்குல? எம்மா அவள் என் ஐடி கார்டை தூக்கி எரிய பார்க்குறாமா. ஐடி கார்டை தூக்கி எரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு வேடிக்கை. அவளை தூக்கி நான் எரிஞ்சிருவேன். எம்மா என்ன நொம்மா படிக்கிற பிள்ளை தானே, அறிய வேண்டாம். அவன் ஐடி கார்டை எதுக்கு நீ கையில் வச்சிருக்க? இங்கே பாருங்க, வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் காரில் போகலை. சும்மா பல்ல காமிச்சிட்டு வண்டியை குளிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேத்தையும் அப்படியே கீழே இறக்கி செவிட்டு கட்டி ரெண்டு இழுப்பு இழுத்துருவேன் பார்த்துக்கோங்க. நல்லா ரெண்டு பேத்துக்கும் காரில் உட்காந்துருக்க மாதிரி நினப்பு. வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு அறிவு இருக்கா இல்லையா? அப்பா கூட வண்டியில் போகிறீங்க, அம்மா கூட போகிறீங்க. நானே ஏதோ தத்தக்க புத்தக்கான்னு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். அமைதியாக வாங்க சொல்லிட்டேன். சரி எப்பா சாமிகளை இறங்குங்க. உங்களை கூப்பிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுது. பேசாமல் நீங்கள் இனிமேல் நடந்தே வந்துருங்கண்ணே. ஓகேம்மா, நான் சைக்கிளில் வந்துடுறேன். ஆனால் பாவம் அபிக்கு தான் சைக்கிள் ஓட்ட தெரியாது. உனக்கு ஓட்ட தெரியுங்களா? நீ ஓட்டுங்க. இன்னும் எதுக்கிட்ட சொல்கிற? அம்மா அபி என் காதை பிடிச்சி இழுக்காமா. டச்சி லூசுங்களா, இப்போ ரெண்டு பேரும் எந்திக்கான வண்டி அப்படியே கவுத்திடுவேன் பார்த்துக்கோங்க. நீ தொலைங்க. சரி பிள்ளைங்க வந்த உடனே சண்டை தான். மூஞ்சி முகைய மாதிரி இறங்குறீங்களா அப்படி கவுத்தவா? கவுத்துங்க. சரி இப்போ 5 என்றதுக்குள்ள ரெண்டு பேரும் இறங்கினா கவுத்திடுவேன் சொல்லிட்டேன். அம்மா நீங்கள் இறங்கிட்டு அப்படியே கவுத்திருங்கம்மா. ஏல இறங்கி வந்தேன்னா அவ்வளோதான் உனைய. இடி உனக்கு தனியாக சொல்லணுமா? 5 என்றதுக்குள்ள இறங்குன்னு இறங்குறியா இல்லையா? உண்மைக்கே கவுத்திடவா? இறங்கியாச்சு போதுமா? ஆமாம் போதும், போங்க. அபி இல்லை உன்னை அப்படியே குத்திடுறேன் பார்த்துக்கோ. ஐயோ அம்மா காப்பாத்துங்க, அபி என்னை அடிக்கா. எல்லாம் என்ன வந்தோடனே உட்காந்துட்ட? சரி அன்னைக்கே ரூபா கொடுத்து விட்டோம்ல ஃபோட்டோ வாங்கிட்டு வர சொல்லி. ஸ்கூலில் லாஸ்ட் டே ஃபோட்டோ எடுத்தாங்கடா, குரூப் ஃபோட்டோ. அது எங்கே? ரூபா கொடுத்தாச்சுல, அப்போ ஃபோட்டோ கைக்கு வரணும்ல. அம்மா எனக்கு இன்னைக்கு ஃபோட்டோ கொடுக்கல. அப்படியா? உனக்கு இன்னைக்கு ஃபோட்டோ கொடுக்கலையா? அப்புறம் எப்போ கொடுப்பாங்க? நாளைக்குமா. அப்படியா? உனக்கு கொடுக்கலையாக்கும். சரி நாளைக்கு கொடுத்தா பத்திரமா கொண்டு வானே. ஓகேம்மா. அதெல்லாம் ஓகேனா நல்லா சொல்லிடுவா. இல்லை நீ ஃபோட்டோ கொடுத்தாச்சுன்னு சொன்னேன்ல, இப்போ எடுத்துட்டு வாப்போ. நான் எப்பம்மா சொன்னேன்? ஜெய் அடி வாங்காத, எடுத்துட்டு வாப்போ. நீ வண்டியில் வரும்போது சொன்னேன்ல ஃபோட்டோ கொடுத்தாச்சான்னு கேட்டதுக்கு ஆமாம்மான்னு போனேன். சும்மா ஒவ்வொன்றையும் தொண்டை தண்ணி வாங்காதீங்க. போமா போய் எடுத்துட்டு வா பார்ப்போம். ஏம்மா ஃபோட்டோவை ஃப்ரேம் போடலாமா? அதில் சார் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு ஃப்ரேம் போடவா வேண்டாமான்னு யோசிப்போம். போய் எடுத்துட்டு வாடா தம்பி. தொடை இங்கே கொண்டு வா பார்ப்போம். கொடுக்கல பார்ப்போம். நீங்கள் அபிட்ட கொடுக்கக்கூடாது. இவன் ஒருத்தன் வந்தவன ஆரம்பிச்சிட்டான். சரி கொடு பார்ப்போம். இந்தாங்க. இங்கே பாரு எப்படி இருக்கான்னு. முட்டைக்கணீஸ்வரா மேலே நிற்கடா. அம்மா என் ஃப்ரெண்டு ஹர்ஷத் எங்கே இருக்கான்னு சொல்லு. யாரு? இந்த லீவில் நெட்டே அவர் பையன் வீட்டுக்கு வந்தானே அவன் தானே? இந்த அந்த ஓரத்தில் நிற்கான். ஏப்பா என்ன ஹைட்டாக இருக்கான். இல்லை என்னல உன் பக்கத்தில் நிற்கிற பையன் உன்னையோடையும் குட்டையாக இருக்கான். அது மாதிரி பாரு அந்த பொண்ணுங்களே இந்த பிள்ளை நல்லா ஹைட்டாக இருக்குன்னு. இதெல்லாம் உனக்கு அக்கா. என்னதான் அக்காவா? ஹைட்டாக இருக்குல்ல அதுக்காக சொல்கிறேன் சும்மா. 4 4 8 இங்கே ஒரு 8 16 20 23 பேராடா உங்கள் கிளாஸில்? ஆமாம்மா. இதில் யாரில் போயிட்டா? யாரோ ஸ்கூலை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் யார்? இந்த வாரத்தில் இருக்காளம்மா. இந்த பையன் வேறு ஊருக்கு போயிட்டான். இந்த இருக்கால கண்ணாடி போட்டு இந்த பையன் மெட்ரிக், எங்கள் ஸ்கூல்லையே மெட்ரிக் போயிட்டான். இந்த இருக்கால இன்னொரு பையன் லாஸ்ட்டு இவன் தாம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டான். அப்படியா? சோ பாவம். இல்லை உங்கள் மிஸ்ஸோட பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு மாற்றி போச்சுன்னு, அது யார்? இந்த பொண்ணு தான். இல்லை இந்த பொண்ணையே உனக்கு பிடிக்காது? ஆமாம்மா, பொய்யா சொல்லி மிஸ்ட்டை மாட்டி விட்டுக்கிட்டே இருப்பா. சரி வீடு. எம்மா நான் பார்க்கணும். இந்தா பார். எம்மா அபி கிழிச்சிருவாம்மா. அபி கசக்கிறாதானே பார். நான் கசக்க மாட்டேம்மா. இல்லைப்போ அதெல்லாம் அவள் கசக்க மாட்டான். எம்மா குரூப் ஃபோட்டோ எதுக்கு எடுக்காங்க இப்படி முடிகிறப்போ? குரூப் ஃபோட்டோ எதுக்கு? எல்லா ஞாபகத்தமாக தான். இல்லை இப்போ எத்தனை பேர் உன் கிளாஸ்லேருந்து போயிட்டாங்க. இப்போ நீ அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுவேல, அவங்களாம் இப்போ இந்த ஃபோட்டோவில் இருப்பாங்கள்ல, நீ எடுத்து பார்க்கும்போது பார்த்துக்கலாம்ல. அதுக்கப்புறம் ஓகே நம்ம 3rd ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு இந்த மிஸ் தான் எடுத்திருக்காங்க, இவங்களாம் நம்ம கூட படிச்சிருக்காங்க, 4th இவங்களாம் வரல. நாளைக்கு நீ பார்க்கும்போது நீ எப்படி இருந்த, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நீ பார்த்துக்கலாம்ல. அதுக்கு தான். ஆமாம் யாரெல்லாம் இப்படி இருக்க? சரி அம்மா ஸ்நாக்ஸ் கொடுங்க. ஸ்நாக்ஸ் இருக்கா? இருக்கு எடுத்துறேன். முதல்ல கிச்சன் நிறையா பாத்திரம் கிடக்கு. போய் நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் ஒரு டீயை போட்டு குடிச்சிக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் போய் ஒரு டீயை போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸ்நாக்ஸ் தரேன்னா? சரிம்மா போங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே 2 பேரும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு லஞ்ச் பேக்லேருந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு முகத்தை கழுவி வேறு ட்ரெஸ்ஸை போட்டு இருங்கண்ணா. சரிம்மா. அபி குடு. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அதுனா செல்லா வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க? எவ்வளோ நேரமாக பார்க்க? கூட அபி. ஏய் குடுக்கியா இல்லையா?
ஏய் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, பார்த்துட்டு தரேன்டா. ப்ளீஸ் டா ஜெய், குடு போதும் நீ பார்த்தது. இல்லை நான் பார்த்துட்டு தரேன்னு சொல்கிறேன்ல. அது என்ன வீடியோவா? டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கியா? என்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்க? குடுங்கிறல்ல, அது ஏன் ஃபோட்டோ தானே. இல்லை இருடா தரேன். இந்த வரேன். 2 பேரும் நின்று சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதை அந்த டிவி இதில் வச்சுட்டு 2 பேரும் இப்போ போய் ட்ரெஸ்ஸை மாற்றுறீங்க. வந்தேன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான் உங்களை. ஓ நீயே வச்சு தொலை. ஜெய் என்னடா பண்ணுற? ஏமா அந்த ட்ரெஸ் மாற்ற போகிறேன். ஏப்பா எவ்வளோ ஜாமான் கிடக்கு. இன்னும் இதை விளக்குறதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஒரு டீ குடிக்கணும்னு நினைச்சா டக்குனு டீயை போட்டு குடிக்க முடியுதா? இன்னைக்கு பாத்திரத்தையும் விளக்கி எப்படியும் டீ பாத்திரம் அடியில் தான் கிடக்குது. இன்னும் அதை ஒன்றுன்னு எடுத்து விளக்கவா? பேசாமல் எல்லா பாத்திரத்தையும் விளக்கிடுவோம். அம்மா ஸ்நாக்ஸ் வேணுமா? இரு ஜெய், அம்மா பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன்ல, இரு டீ போட்டுட்டு ஸ்நாக்ஸ் தரேன்னா. ஐயோ அம்மா எனக்கு பசிக்குதுமா, எனக்கு ஸ்நாக்ஸ் தாங்கம்மா. இல்லை இருடா. ஐயோ அம்மா பசிக்குது, ப்ளீஸ் ஸ்நாக்ஸ் தாங்க. சரி இது ஒரு சரியான 1 நம்பர் நோசை. இந்த பாரு அங்கே வெங்காய பக்கடா இருக்குது, அதை எடுத்துக்கோ. நல்லா ஸ்நாக்ஸை மட்டும் கொடுத்துட்டா பல்ல காமிப்பான். எல்லாம் அங்கே பாரு, நீ எடுத்துக்கிட்டு அபிக்கும் பாதி கொடுத்துருண்ணே. ஆ ஓகேம்மா. அம்மா உங்களையும் சின்ன பிள்ளையில இது மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா? ஆ ஃபோட்டோலாம் 12th மட்டும்தான்ப்பா எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிளாஸுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் கொடுத்தது கிடையாது, எடுத்ததும் கிடையாது. ஏமா அப்படி? ஆ நீ அதை போய் எங்கள் ஸ்கூலில் தான் கேட்கணும் ஏன் அப்படின்னு. ஏன் உங்கள் ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் மாதிரி பெருசு இல்லையோ? அல்ல உங்கள் ஸ்கூலு துட்டு பிடுங்கிறது தான் பெருசு. எங்கள் ஸ்கூலில் எவ்வளோ பேர் படித்தோம் தெரியுமா? 1200 பேர். ஒரு கிளாஸுக்கு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. செக்ஷன் இ வரைக்கும் இருக்கும். ஏப்பா அவ்வளோ வேறாமா? அப்புறம் ஏமா ஃபோட்டோ எடுக்கல? தெரியல. அப்போ ஏன் ஃபோட்டோ எடுக்கலன்னு அது மேனேஜ்மெண்ட்டில் தான் போய் கேட்கணும். 12th எடுத்த ஃபோட்டோ தான் என்கிட்ட இருக்குது. அம்மா எனக்கு அந்த ஃபோட்டோவை காமிப்பீங்களா? ஆ காமிக்கலாம். இல்லை அபி எங்க? அம்மா அவள் குளிக்கா. நீ குளிக்கலையா? அவள் கூட சேர்ந்தா குளிக்கணும், குளிக்கக்கூடாதுல்ல. எல்லாம் உனக்கு வர வர வாய் கொழுப்பு கூடி போச்சு. ஆமாம் எதுக்கு கிச்சனில் வந்து என் பின்னாடி நின்றுட்டு இருக்க? அதுவாம்மா அபி குளிச்சுக்கிட்டு இருக்கா, எனக்கு தனியாக ஹாலில் உட்காந்துருக்க பயமாக இருக்குது, அதான் உங்கள் கூட துணைக்கி நிற்கேன். இல்லை சாயந்தரம் 4:30 உனக்கு என்னல பயம்? இல்லை வெளிச்சமாக தானே இருக்குது. பயமாக இருக்குன்னா பயமாக இருக்குது. இல்லை ஏன் இப்படி பயந்தாங்களே இருக்க? ஆ குளிச்சுட்டு வந்துட்டேம்மா. இன்னைக்கு வேறு ட்ரெஸ் போட்டிருக்கேன், நல்லா இருக்கா? சூப்பர் அபி. அம்மா எடுத்து கொடுக்காமையே நீயே அழகாக மேட்ச் பண்ணி எடுத்துருக்கியே. எம்மா ரொம்ப பசிக்குமா, ஸ்நாக்ஸ் கொடுங்கம்மா. ஜெய் அபிக்கு அந்த ஸ்நாக்ஸை கொடு. இந்தா அபி, இதையா நான் சாப்பிட்ணும்? போங்கம்மா, எனக்கு ஸ்நாக்ஸ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் போகிறேன். எப்பா ஒரு வழியாக பாத்திரத்தை விளக்கி முடிச்சாச்சு. நீ ஏம்மா கோவமா இருக்க? அங்கே பாருங்க உங்கள் பையன் கொடுக்குற ஸ்நாக்ஸை. இல்லை என்ன ஒரே ஒரு பீஸ் தான் வச்சுருக்க? அம்மா அவ்வளோதாம்மா இருக்கு. ஏய் என்ன சொல்கிற, அவ்வளோதான் இருக்கா? ஆமாம்மா காலி ஆயிடுச்சு. நான் கவரை டஸ்ட்பினில் போட்டு இது ஒன்று தான் கையில் வச்சுருக்கேன். இந்தாங்கம்மா அபிட்ட கொடுத்துருங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஸ்நாக்ஸே வேண்டாம், நான் போகிறேன். ஜெய் என்னது இது? நான் அக்காவுக்கு கொடுத்து சொன்னோம்ல, அத்தனை மேலே சாப்பிட்டேன். அம்மா ஜெய் இது என்ன பழக்கம்? இல்லை அவள் ஸ்நாக்ஸே எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டியா? போங்க, எனக்கு ஸ்நாக்ஸே வேண்டாம், நான் அப்படியே பட்னியாகவே கிடக்கேன். இல்லை பாருல அங்கே அந்த பிள்ளை அழுதுகிட்டு போகுது, பாவம். அது வண்டியில் வரும்போதே ஸ்கூல் முடிஞ்சு வரும்போதே கேட்டுச்சு. என்ன ஜெய் இதையும் நீயே சாப்பிடுண்ணா? ஆ சரிம்மா. திமிர் பிடிச்சவன். அபி போங்கம்மா. அபி அம்மா உனக்கு வேற ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், தரேன்னா? எம்மா எனக்கு ஏல ஓடி போயிரு, அதான் இதை சாப்பிட்டேல, உனக்கு இன்னும் கிடையாது. அம்மா இந்தாங்க அபிட்ட கொடுத்துருங்க, எனக்கு இது வேண்டாம். போலாங்கிட்டே இதை ஒன்றை வச்சா என்ன செய்வா? நீயே சாப்பிட்டுக்க, நான் அவளுக்கு வேற கொடுத்துக்கிறேன். எம்மா இந்தாங்கம்மா அபிட்ட கொடுத்துருங்க. அபி என்னம்மா? ஐயோ அபி அழுகாத, அம்மா வேற ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், தர்றேன் என்ன? அம்மா அவங்ககிட்ட கொடுத்ததுல நிறையா ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் தான் இருந்ததுன்னு. சரி பரவாயில்ல, தம்பி ஏதோ பசியில் பேசிக்கிட்டே சாப்பிட்டான் போல இருக்கு, அழுகாத, அம்மா உனக்கு வேற ஸ்நாக்ஸ் தரேன்னா? போங்கம்மா, நீங்கள் எப்போயும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. சா அப்படி இல்லை அவி, இத்தனை நாளாக அம்மா கொடுன்னு சொன்னால் அவன் கொடுத்துருக்காம்ல, இன்னைக்கு என்னன்னு தெரில, ரொம்ப பசிச்சது போல. அம்மா வேற விளக்கிக்கிட்டு இருந்தேன்னா அவன் கூட பேசிக்கிட்டே சாப்பிட்டான் போல இருக்கு, அம்மாவும் கவனிக்கல. சாப்பிட்டதுக்காக போய் அவனை அடிக்க முடியுமா? இப்போ அம்மாட்ட ஸ்நாக்ஸ் இருக்குன்னு, இல்லாட்டி கூட அவனை அடி நொறுக்கியிருப்பேன். வேற ஸ்நாக்ஸ் இருக்கு தரேன் என்ன? அழுகாதம்மா. அழுகாத, உனக்கு அவ்வளவா இது பிடிக்காதுல்ல, பிடிக்குமா? சாப்பிடுவேன் கொடுத்தா. சரி அம்மா நேற்று கடைக்கு போயிட்டு வந்தேன்ல, அங்கேருந்து வித்தியாசமான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ உட்காரு எடுத்துகிட்டு வரேன்னா? அழுகாதானம்மா? ஆ சரிம்மா. அபி அழுகாதானே? ஆ சரிம்மா, இது அம்மா எடுத்துகிட்டு வரேன். ம்
அம்மா இந்தாங்க அபிகிட்ட கொடுங்க. போல நான் அவளுக்கு வேற ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கிறேன், நீயே இதை போய் சாப்பிடு. இந்த அபி சாப்பிடு. அபிலாம் அவங்க கூட பேச மாட்டா. அபி அவங்க கூட பேசாத. ஓ எனக்கு வேண்டாம். அபி அம்மா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பாரு. அம்மா இது என்னது? போல சொல்ல முடியாது. இது அபிக்கு என்னம்மா? அபி சாப்பிடுனே. ஆ சரிம்மா. அம்மா எனக்கு நீ தான் சாப்பிடலடா. அம்மா எனக்குமா? நீ தான் சாப்பிட்டல ஜெய். எம்மா சாரிம்மா. எனக்கு சாரிலாம் வேண்டாம், பதில் தான் வேணும். என்ன பதில்மா? நான் அக்காவுக்கும் கொடுத்து தானே சாப்பிடுனேன், நீ ஏன் கொடுக்கல? எம்மா பதில் சொல்லு, நீ ஏன் கொடுக்கல? சொன்னா தருவீங்களா? ஆமா சொன்னா தருவேன். எம்மா அது அந்த கவர்லயே ரொம்ப கம்மியாக தான் இருந்ததா, அது எனக்கே பத்தலம்மா. இல்லை எங்கள் அம்மாலாம் ஒரு 4 முறுக்கை வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு டப்பா தான் வெளியே தான் வச்சிருப்பா. இத்தனைக்கும் எங்கள் கண்ணு முன்னாடியே தான் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மாட்ட கேட்காம நானும் எங்கள் அக்காவை ஒரு நாளும் எடுத்தது கிடையாது. எனக்கு முன்னாடியே தேவைப்பட்டா நான் ஏன் இதை சாப்பிட்டுட்டு அவ இது அதே டப்பால தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பயந்துக்கிட்டு ஒளிச்சு ஒளிச்சு வைக்க வேண்டியிருக்குல்ல. என்ன பழக்கம் இது? இதை சாப்பிட்டுட்டு நீ அவ இதை அவட்ட கொடுத்துருக்கணுமா இல்லையா? நான் சொன்னேனா இல்லையா? அம்மா சாரிம்மா. சாரிலாம் எனக்கு தேவையே கிடையாது. சரி போங்க, அப்போ நானே வேற ஸ்நாக்ஸ் இருக்கான்னு போய் பார்த்துக்கிறேன். ஜெய் போகாதான், அம்மா கோவம் வந்துடும். போங்க, நானே போய் பார்த்துக்கிறேன். ஐயோ இது எங்கே போகிறான்? அதான் வேற திறக்கான். நம்ம வேற நேற்று கடையில் வாங்கிட்டு இருந்த அச்சுன ஸ்நாக்ஸையும் அங்கே தான் வச்சுருக்கோம். பார்த்தாதான் போச்சு. ஒரேடியாக ஒரே நாளில் எடுத்துட்டான்னு வந்து நொயம்பா. நம்மளும் எரிச்சல் மாற்றிக்கிட்டு கொடுத்துருவோமே. ஐயோ ஜெய் ஒழுங்கா வந்துரு. ஐயோ கொட்டிருச்சு. சரி முதல்ல நம்ம போய் அவனை பார்ப்போம். இல்லை இங்கே வா. என்னத்தை பார்த்த? அம்மா அது வந்து இங்கே ஸ்நாக்ஸ் இருந்ததா, ஒழுங்கு மரியாதை வந்துரு பார்த்துக்க. ஆளை மண்டையை மாறு, எனத்தையாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். அம்மா கீழே கடந்து எடுக்கான். அம்மா என் பிள்ளை கீழே கடந்ததெல்லாம் எடுத்து சாப்பிடுது. எம்மா நீங்கள் இதை யாரும் மிதிக்கல. ஜெய் இந்தா இதை சாப்பிடு. எனக்காம்மா? ஆமாடா உனக்கு தான். தேங்க்ஸ்மா. சரி ஜெய் இருக்கட்டும், சாப்பிடு. இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதுன்னு. அக்காவும் சின்ன பிள்ளை தானே, பாவம் தானே, அவளுக்கும் ஆசையாக இருக்கும்ல. ஆ சரிம்மா செய்ய மாட்டேன். சரி என் பிள்ளை கீழே கிடந்து எடுத்து அவ்வளோ ஆவலாக சாப்பிடுது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைய போய் இப்படி செய்ய விட்டுட்டேனே.